நான் 2013 கனடாக்கு நல்லூர் கந்தன் கோவிலுக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கேன். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு நான் அங்கே இருந்தேன் 2013. நல்லூர் கந்தன் கோவிலில் நான் பேசினேன். ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு முருகன் தான் எல்லாம் தெரியுமா. நம்ம ஊரில் முருகனை இழிவுபடுத்தலாம், கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தலாம், அவங்களுக்கு எல்லாமே முருகன் தான். நல்லூர் கந்தன் கோவிலில் நான் சொற்பொழிவு பண்ணுறேங்க சூரசம்ஹாரத்துக்கு கனடாவில். அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் இந்த ஊருக்கு அகதிகளாக வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், வீடு வாசல் நிலம் சொத்து சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா தெரியல, எங்கள் நல்லூர் முருகனை விட்டுட்டு வந்துட்டோம், முருகா ஒன்றை பார்க்க முடியலையே, முருகா ஒன்றை பார்க்க முடியலையேன்னு கனடாவில் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு முதல்ல முருகனுக்கு ஒரு கோவிலை கட்டி நல்லூர் கந்தன் ஆலயம்னு பேர் வச்சுட்டு தான் எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டோம். நாங்கள் பக்தி அவங்கள மாதிரி இழப்பை சந்தித்தவர்கள் உண்டா? நீங்களும் நானும் சந்திச்சிருப்போமா? அப்படி